நம்மள பல பேர் நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் மிடில் கிளாஸை விட்டு நம்மளால் அடுத்த லெவல் போக முடியல. அதுக்கு என்ன காரணம்னு என்னைக்காவது நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களாங்க? என்ன காரணங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த 6 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த சீக்ரெட்டை வெளியே சொல்லாதீங்க. பணம் பத்தும் செய்யும் அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் பணம் தாங்க பேசுது. அப்படிப்பட்ட பணம் மட்டும் உங்கள் பேக்கெட்டில் இல்லைன்னா உங்கள் நிழல் கூட உங்களை விட்டு தள்ளுங்க. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த உலகமே இயங்குறது பணத்தினால தாங்க. சொந்த பந்தமாக இருந்தாலும், நீங்கள் அன்பாக கொடுத்தாலும், பாசமாக பேசினாலும், நேர்மையாக இருந்தாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் மதிப்பாங்க. என்னவோ இது ஒரு கசப்பான உண்மைதான். இருந்தாலும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அடுத்த லெவல் போகலை அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளோட ஓட்ட வாய் தாங்க. என்ன நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் உடனே அதை பக்கத்து வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நம்ம ஃபஸ்ட்டாக ஷேர் பண்ணுறோம்ல, அதுவே நமக்கு நாமே வைக்கிற ஃபஸ்ட்டு ஆப்புங்க. உயிரே போனாலும் யாருக்கிட்டேயும் எதையும் அதுலேயும் பர்டிகுலராக இந்த ரிலேஷன்ஷிப் கிட்ட மட்டும் எதையும் சொல்லாதீங்க. நான் இப்போ சொல்லித்தர இந்த 6 ஃபினான்ஷியல் சீக்ரெட் டிப்ஸையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களில் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஃபஸ்ட்டு டிப்ஸு, உனக்கு ஏற்பட்ட பண நஷ்டத்தையோ வறுமையோ யார்கிட்டையுமே சொல்லாத. நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, நீ ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் லாஸ் ஆகுதுன்னா தயவு செஞ்சு அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்ம பல பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு அதுதாங்க. நம்ம என்னதான் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு லாஸ் வந்ததோட கையில் காசு இருக்காது. காசு இல்லைன்னு உடனே மச்சான் அப்படின்ட்டு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி இப்படி பார்த்துக்கோ விஷயம் அப்படின்னு. அடுத்து நம்ம சொந்தக்காரனுக்கு ஃபோன் பண்ணுவோம். கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை மட்டும்தாங்க சொல்லணும். அங்கேயே நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே நமக்கு கண்டிப்பாக மரியாதை இருக்காது. நீங்கள் நம்ம கஷ்டத்தை சொன்னோன்னா அவங்க நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க, அனுதாபத்தை நம்மகிட்ட காமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. பட் அவங்க நம்மளை அப்படி நடத்த மாட்டாங்க. இவன் தானே இப்படி லூஸு மாதிரி போய் லாஸ் பண்ணியிருக்கிறான், கஷ்டப்படுறான், இப்போது அவன் பாக்கெட்டில் கேஷே இல்லை, அவனால் ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த பக்கம் வரவும் அவங்க அந்த பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட உங்களுக்கு மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நம்ம இமேஜை நம்ம தான் கெடுத்துக்கிறோம். டிப்ஸ் 1 மூலம் நான் சொல்கிறது என்னென்னா, என்றைக்குமே லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நீ சிங்கிளாகவே இருந்துட்டு போ. எல்லாரையும் எதிர்பார்க்காத, எல்லா டைமும் எல்லாத்துக்கிட்டே இருந்தும் எதுவும் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்த்து பேசவும் கூடாது. டிப்ஸ் நம்பர் 2, உங்களோட உண்மையான வருமானத்தையும் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே வெளியே காட்டவே கூடாது. நீங்கள் அதையும் மீறி வெளியே காமிச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? வறுமையை சொன்னால் மரியாதை போகும், கரெக்டு தானே? கஷ்டப்படுறேன்னு சொன்னால் உங்கள் மேலே இருக்க மரியாதை போயிடும். அதே நேரம் நீங்கள் உங்ககிட்ட இருக்க வருமானத்தை சொன்னீங்கன்னா சொன்ன நிமிஷமே உங்களுக்கு நிம்மதி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. என்னடா இந்தக்கா இப்படி சொல்லுறாங்கன்னு மட்டும் யோசிக்காதீங்க. மனுஷங்கங்க அப்படி தான் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், போன மாதம் உனக்கு ஒரு பெரிய லாபம் உன்னோட பிஸ்னஸ்லேயோ இல்லை உனக்கு ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ போட்டு பாருங்களேன். உடனே அத்தனை நாள் பேசாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க. என்னடா ஸ்டேட்டஸ் போட்டிருக்க, அப்படி என்னடா உனக்கு வருமானம் எப்படிடா வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து கடன் கேட்பாங்க. மச்சான் அவன்கிட்ட தான் இருக்குல்ல, ஒரு 10,000 கொடுடா, 20,000 கொடுடான்னு. ஆனால் அது ரிட்டன் வரும்னு எதிர்பார்க்கவே கூடாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. நீங்கள் அப்படி அதை எதிர்பார்த்து கேட்குறீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடும். அடுத்து அதே மாதிரி தான் சொந்தக்காரங்களும் கடன் கேட்பாங்க. கடன் கேட்டால் மட்டும் பிரச்சனை இல்லைங்க, கண் திருஷ்டி அதோட போதும், அவ்வளோதான். அவனுக்கு என்னடி அவ்வளோ வருமானம், என்ன அப்படியா ஊம்பாங்க. கண் திருஷ்டி தான், அதோட நம்ம படுத்துக்க வேண்டியதுதான். ஸோ நான் அந்த பாயிண்டில் என்ன சொல்ல வரேன்னா, என்ன உங்ககிட்ட வருமானம் இருந்தாலும் என்ன தான் நீ சேவிங்ஸ் வச்சுருந்தாலும் வெளியே ஒரு சாதாரண மனுஷனாக வாழுங்க. காமிக்காதீங்க, எதையுமே காமிக்காதீங்க. டிப்ஸ் நம்பர் 3, உங்களோட லைஃப்பில் அடுத்து நீங்கள் ஃப்யூச்சர் பிளானிங்னு ஒரு பிளான் பண்ணுவீங்கள்ல, அதை தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ரகசியமாக வச்சு அதை மெயின்டைன் பண்ண பாருங்கள். அது ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடம் வாங்குகிற பிளானாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிளான் போட்டிருக்கலாம்,
எதுவோ அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு ரகசியமாக வச்சு பழகுங்க. இந்த விஷயம் அதாவது லேடிஸுங்களுக்கு ரொம்பவே கஷ்டங்க. நம்ம வீட்டில் இப்போ ஒரு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க குடும்பமாக இருக்கிறப்ப ஒரு பிளான் போடுறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்லுவோம், அவங்க அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுவோம். சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. உடனே ஃபேமிலிக்குள்ளே எல்லாத்துலேயும் தம்பட்டம் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு அதை நம்ம நிறுத்தணுங்க. அப்போ தான் நம்ம அந்த விஷயத்தை சக்ஸஸாக பண்ணி முடிக்க முடியும். ஒரு வீடு கட்டுறீங்களா, இல்லை ஒரு கடையை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போங்க. கடைசியாக நம்ம ஓப்பன் பண்ணுற டைம் நம்ம ரிலேஷன் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இன்விடேஷன் கொடுக்குற டைம் சொல்லிக்கலாம். அந்த மைண்ட் செட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டே நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், இடத்த வாங்கிட்டேன், இந்த தேதி அந்த தேதின்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையும் சீக்கிரம் முடியாது, அந்த ஃபங்க்ஷனும் சீக்கிரம் வைக்க முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சர் பிளானிங்கில் ரகசியம், அதாவது சீக்ரெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிப்ஸ் நம்பர் 4, பண விஷயத்தில். இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டோம், ஒரு இடத்துல பணம் ரிலேட்டடாக ஏமாந்துட்டோன்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. நம்ம செல்ஃபாக நமக்கு நாமே ஒரு மிஸ்டேக் நமக்கு தெரியாமல் நடந்துடுச்சுன்னா அதை வெளியே சொல்லவே கூடாது. இந்த விஷயத்தில் நீங்களே போயிட்டு அவங்கக்கிட்ட நான் ஒரு ஏமாளி, இப்படி நான் ஒருத்தனை நம்பி பார்ட்னர்ஷிப் போட்டு பணத்தை போட்டேன், ஏமாந்துட்டேன் அப்படின்னா அவனும் மதிக்க மாட்டான். நாளைக்கே உனக்கு இன்னொரு எமர்ஜென்சின்னு வரும், நீ அவன்கிட்ட போய் கேஷ் கேட்குறப்ப கண்டிப்பாக அவன் தரவே மாட்டான். இவன் சரியான ஒரு ஆள், இவனை நம்பி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறப்போ நமக்கு ஹெல்ப்பிங் மைண்டில் யாருமே ஹெல்ப் பண்ணவும் வரமாட்டாங்க. நம்ம மேலே உள்ள நம்பிக்கையை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆகிரும். 4th டிப்ஸில் சிம்பிளாக நான் என்ன சொல்வேன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டோம் இல்லை தோத்துட்டோன்னா அதனால் ஏற்பட்ட காயங்களையும் வலிகளையும் நமக்குள்ளே வச்சுக்கணுமே தவிர எல்லாத்துட்டையும் போயிட்டு தம்பட்டம் போட்டு காட்டக்கூடாது. அதே மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்மளாலே முடியும் அப்படின்னு நமக்குள்ளே செல்ஃப் கான்ஃபிடென்ட் எடுத்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ ஒரு வலி நமக்கு வந்திருக்கோம்ல, அதை மனசுலே வச்சு நம்ம அந்த இடத்துல சாதிச்சு காட்ட தான் நினைக்கணுமே தவிர அடுத்தவனை நம்பி நம்ம இப்படி ஏமாந்த விஷயத்த அடுத்தவங்ககிட்டே போய் சொல்லி நம்மளோட பேரை நம்மளே கெடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? டிப்ஸ் நம்பர் 5, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு தர்மம் பண்ணுறீங்க. ஒரு இல்லாதவங்க உங்கள்கிட்ட ஏதோ சாப்பாடு கேட்குறாங்க, நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஒரு விளம்பரமாக ஆக்கக்கூடாது. நான் இப்படி செஞ்சேன்டா, அவங்களுக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், இத்தனை பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு வெளியே சொல்லி அதை விளம்பரப்படுத்தக்கூடாது. வலது கை கொடுக்குறத இடது கைக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களோட லெவல் பிரபஞ்சம் யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட லைஃப்பில் அடுத்த லெவல் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. ஸோ நான் இந்த 5th டிப்ஸில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தர்மம் செய்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அதை தம்பட்டம் போட்டு, இந்த காலத்துலலாம் நிறைய அந்த மாதிரி பண்ணுறாங்க. உடனே ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, எஃபியில் இன்ஸ்டாவில் போடுறது, இதெல்லாம் தப்புங்க. இதை பண்ணக்கூடாது. 6வது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த ரகசியத்தை என்ன தான் உங்கள்கிட்ட பல மாதிரி பேசினாலும் அவங்கள நம்பி ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையுமே உங்களோட பிஸ்னஸ் ரகசியத்தை சொல்லாதீங்க. நாளைக்கு அவங்க தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்பாங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இன்றைக்கி நல்லவங்களாக இருக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக அவங்க எதிரியாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. உங்களோட பிஸ்னஸ், உங்கள் ஆஃபீஸோட ரகசியம், உங்கள் தொழிலோட ரகசியம் எதுவாக இருந்தாலும் யாரையும் நம்பி லீக் அவுட் பண்ணாதீங்க. கடைசியாக 6 டிப்ஸையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வறுமையோ நம்ம இல்லை நஷ்டம் ஆகுறதையோ சொல்லக்கூடாது. செகண்டு, நம்மகிட்ட எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற சேவிங்ஸையும் அடுத்தவங்ககிட்ட காட்டக்கூடாது. 3வது பாயிண்ட்டு, நம்மளோட ஃப்யூச்சர் திங்கிங்கை சொல்லவே கூடாது. ரொம்ப சைலண்ட்டாக மூவ் பண்ணணும். 4வது, நம்ம ஒரு இடத்துல ஏமாந்து போகிறத ஒப்புக்கொள்ளக்கூடாது. 5வது, ஒருத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுறோம், ஒரு ஹெல்ப்பிங் மைண்டில் நம்ம உதவி பண்ணுறோன்னா அதை பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. 6வது, நம்மளோட ஒரு பிஸ்னஸ்ஸு ஏதோ ஒரு ரகசியம் சீக்ரெட்டை நம்ம தொழில் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. இவ்வளவு தாங்க. இந்த 6 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஓட்டவாய் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லாமல் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரே வருஷத்தில் நீங்களும் இப்போ இருக்கிற மிடில் கிளாஸ்லேருந்து அடுத்த லெவல் கண்டிப்பாக மூவ் ஆவீங்க. இந்த 6 ரகசியங்களையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாடா.